ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம கோவை மாவட்டத்தில் தாங்க இருக்கோம். இந்த கோவை மாவட்டத்திலேருந்து போத்தனுக்கு ஒரு வழியாக வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பார்சன் 3 கேட்டுக்கிட்ட இந்த செக் போஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு. என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சை விருந்துன்னு போட்டுருந்துச்சு. பேர் புதுசாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. நஞ்சை விருந்துன்னு போட்டிருக்காங்களே, சரி உள்ளே தான் போய் பார்ப்போம், என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு வாங்க, என்னான்னு பார்ப்போம். இப்போ நம்ம நஞ்சை விருந்து ஹோட்டல் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து சாரை பார்க்குறோம். பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த ஹோட்டலை பற்றியோட ஃபுல் டீட்டெயில் என்ன, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம் சார். சார் நேம் சார்? என் பேர் சிஎன் சேகர். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலோட பேர் நஞ்சைங்கிறது வந்து எங்களோட பிறந்து வளர்ந்த ஊர் நஞ்சுண்டாபுரம். அதனோட ஷார்ட் தான் நஞ்சை அப்படின்னு வச்சுருக்கோம். பேசிக்காக வந்து நாங்கள் பார்ட்னர்ஸ் வந்து சாப்பாட்டு பிரியர்கள். அதை வச்சு தான் இந்த ஹோட்டலில் நம்ம ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக பாரம்பரியமான ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிறத அதை ஆரம்பித்தோம். மற்ற ஹோட்டலுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அஜினமோட்டோ கலரிங் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த ஹோட்டலை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம் ஆனந்த விடங்கள் கூட இந்த தீபாவளி வாரத்தில் வந்து ஆனந்த விடங்கள் வந்து நேராக வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களோட ரிவ்யூ அதில் எழுதியிருக்காங்க. டெய்லி என்னென்ன சார் நீங்கள் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல்? ஆமாம், அது வந்து இந்த பேசிக் இது வந்து இதில் இருக்குது. இதான் மெனு கார்டு. அது வந்து இந்த சூப்பு 4 வெரைட்டி இருக்குன்னா நாங்களே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி போட்டுருவோம். மற்றபடி பிரியாணி, அதாவது ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு மட்டன்னா, ஒரு நாளைக்கு வந்து நாட்டுக்கோழி சூப்பு, ஒரு நாளைக்கு கிராப்பு, ஒரு நாளைக்கு ஆட்டுக்கால். சூப்பர். இந்த மாதிரி டெய்லி நாங்களே செலக்ட் பண்ணி. சரி சார். அது இல்லாமல் அப்புறம் மற்றபடி ஆசிட்டிஸ் பிரியாணி, ரைத்தா, குழம்பு, எக்கு, இதெல்லாம் ரத்த பொரியல்லாம் எங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரீன்ஸ் ஆட் பண்ணி, ஜிஞ்சர் ஆட் பண்ணி, நம்ம அந்த காலத்து பெரியவங்க செய்கிற மாதிரி செய்கிறோம். அது வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலில் தலைக்கறி, வாத்து, வான்கோழி, முயல். ஆனால் எப்போவாவது ஒருக்கா அது நாங்கள் மாற்றி டெய்லி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து தலைக்கறினா நாளைக்கு வந்து வாத்து. இது என்ன சார்? நெத்திலி ஃப்ரை, சில்லி ஃபிஷ், ரைட். ஓகே சார். இது என்ன சார்? இது கடலோர கார வடைன்றது. கடலோர கார வடைங்கிறது சீ ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி, நம்ம பருப்பு வடையிலேயே சீ ஃபுட்டை வந்து பாயில் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக. அதான் பேரே கொஞ்சம் கடலோர பேர் வித்தியாசம். கார வடைன்னு. சரி. நேற்று வச்ச மீன் அது என்ன சார்? மீன் குழம்பு இன்னைக்கே மீன் குழம்பு வச்சு இன்னைக்கே சாப்பிட்றத விட நேற்று வச்சிருவோம். நாங்கள் வந்து இன்னைக்கு சர்வ் பண்ணுற மீன் குழம்பு வந்து நேற்று 3 மணிக்கு வச்சுருவோம். இன்னைக்கு லைட்டாக சூடு பண்ணி போடுறது, அது டேஸ்ட் அள்ளிட்டு போகும். மண்பானை தயிர். மண்பானை அதில் என்னென்னா மண்பானையிலே குறை ஊற்றி அதை தயிராக போடுவாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் அது என்ன சார்? பெட்டி கடை. அது என்ன? பெட்டி கடைங்கிறது நம்மளோட எல்லாத்தோட லைஃப்லையும் ஸ்கூல் லைஃப்பில் பார்த்த விஷயங்கள். தேன் மிட்டாய், கம்பரக்கட்டு, ஜிஞ்சர் மிட்டாய், இந்த மாதிரி விஷயங்கள். அது கூட என்ன பண்ணுறது, ஸ்வீட் சோம்பு, வெத்தலை பாக்கு கொடுக்குறோம். அதையும் கொடுக்குறீங்க? ஓகே. அதாவது பாயாசம் இருக்குது, எல்லாமே பாயாசம். இங்கே வந்தால் நீங்கள் வந்து நஞ்சை விருந்து அப்படின்னா ஒரு விருந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். மசாலெலாம் நாங்களே அரைச்சிட்றோம். மட்டன் தனியாக அரைச்சிட்றோம், சிக்கன் குழம்புக்கு தனியாக அரைச்சிட்றோம், வறுவலுக்கு தனியாக இருக்குது, மீன் குழம்புக்கு தனியாக அரைக்கிறோம். நாங்களே காய வச்சு எல்லாம் அரைச்சிட்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நாங்கள் டோட்டலாக 8 வருஷமாக இருக்கோம். நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து அவுடோர் கேட்ரிங் தான்.
அவுட்டோர் கேட்டரிங் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் கழித்து ஹோட்டலாக ரன் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த டிசம்பரோட 4th இயர் முடிஞ்சு 5th இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை விட்டு வேறு இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த கேட்டரிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், அவுட்டோர் கேட்டரிங் மெயினாக பார்ட்டி ஆர்டர்ஸு அது மினிமம் 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் வரும். கல்யாண ஆர்டர் கூட பண்ணுறோம். பண்ணுறீங்க? ஓகே சார், நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் சார் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். இங்கே வந்து இப்போ வந்து குடல் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதை எப்படின்னு பார்ப்போம். மாஸ்டர்கிட்ட கேட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள், இது இப்போ உங்கள் முறைப்படி மசாலா போட்டு இது பண்ணி போட்டு? ஆமாம், இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஸ்மெல் வராமல் இருக்க வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுடு தண்ணி வச்சு அரிசி கலந்த தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ஒரு 7-8 அலசி அதுக்கப்புறம் ஸ்மெல் வராத அளவுக்கு தாளித்து நாங்களே கிரைண்ட் பண்ணுற மசால் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இறக்குறப்போ உங்களுக்கு மற்ற இன்க்ளூடிங் மசாலாலாம் நாங்கள் எங்களோட கை பக்குவத்தில் உள்ள மசால் போடுறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம வேணுன்றதை ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பெப்பர் பொடி அதெல்லாம் போட்டு இறக்கிடுவோம். கருவேப்பிலை தாலி போட்டு இறக்கிடுவோம். இந்த டிஷ் என்னது? இது வந்து மட்டன் சாப்ஸு. மட்டன் சாப்ஸ் இது வந்து ஏன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு நல்லா மட்டனை சுத்தமாக ஸ்மெல் இல்லாமல் கழுவிட்டு கவுச்சி வடை இல்லாமல் மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தாளிச்சாச்சு. இனிமேல் வந்து இப்போ நாங்கள் அரைச்ச மசால், நாங்கள் கை மசால் நாங்கள் அரைக்கிற மசால் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் நம்ம வேணுன்றதை ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பெப்பர் பொடி அதெல்லாம் போட்டு இறக்கிடுவோம். கருவேப்பிலை தாலி போட்டு இறக்கிடுவோம். இப்போ அடுத்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குடல் பார்த்தாச்சு, அடுத்து மட்டன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த டிஷ் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ என்ன சமைக்க போகிறீங்க? அடுத்து இது ரத்த பொரியல் சார். ரத்த பொரியலா? சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ட் ஆயில், கோகனட் ஆயில், கோகனட் ஆயில். ஆமாம், சரி. ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அவ்வளோதான் சார். அது சாத்தை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரத்தம் வந்து லிக்விடாக இருக்கும். சரி, அந்த லிக்விடாக இருக்கிறத நல்லா மேஷ் பண்ணிட்டு ஆயிலில் கடையில் போட்டு நல்லா சாத்தை வெங்காயம் தக்காளி நம்ம வெங்காயத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை ட்ரை ஆக்கி விட்டு மேலே வந்து கிரே பண்ண கோகனட் ஃப்ளோ பண்ணி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஓகே. இப்போ நஞ்சை விருந்தில் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முருங்கை சூப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முருங்கை சூப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முருங்கை சூப் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அப்படின்ட்டு. சூப்பு நல்லா இருக்கு. இந்த ஸ்பெஷல் வந்து என்னென்னா சூப்பு வந்து முருங்கை சூப் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ப்போம். இது ப்ரான் பிக்கலா? ரைட்டு, ஓகே. அடுத்து ரத்த பொரியல். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இறால் தொக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ரத்த பொரியல் நல்லா ஹோம்லியாக அவங்க ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் வரிசையாக வந்துகிட்டே இருக்கு. சீரக சம்பா அரிசி போல் இருக்கு. அடுத்து என்ன சார்? டொமேட்டோ சிக்கன் அன்றைக்கி. ரைட்டு, பெப்பர் சிக்கன் டைப். இது என்ன? நாட்டுக்கோழி. அடுத்து நாட்டுக்கோழி. ஏன்னா அந்த நாட்டுக்கோழி அவங்களே வளர்க்குறாங்க. அதையும் பார்ப்போம். நாங்கள் காமிச்சாங்க. இவ்வளோ வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா போல இருக்குது. அதுவும் நல்லா. அடுத்து எது என்ன? மட்டன் சாப்ஸ். அதாவது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன? குடல். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா குடல் இங்கே வந்து 2-3 கஸ்டமரே வந்து குடலில் ஹைலைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. குடல் நல்லா இருக்குங்க. கரெக்டு, நான் சொன்னது கரெக்டு. அடுத்து இன்னொன்று என்ன? தலைக்கறி அதுவும் சொன்னாங்க. அடுத்து இது தலைக்கறி. ஆனால் குடல் சூப்பருங்க. ஹைலைட்டே குடல் தான். தலைக்கறி சூப்பருங்க. எல்லாமே சூப்பர், நல்லா இருக்கு. நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அடுத்து இதுங்க காடையா?
காடையும் வச்சுருக்காங்க, நெத்திலையும் வச்சுருக்காங்க. நல்லா இப்போ தான் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. நல்லா சூடாக இருக்கும். அடுத்து காடை நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒயிட் ரைஸ் வருது. நேற்று வச்ச மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் இருக்குது. நான் ரசத்துக்கு வந்துட்டேன். கொஞ்சமாக இந்த நெத்திலி ஏன் கொடுத்தேன் இன்றைக்கி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஆப்ஷன் வந்து நான் நினச்சேன் கடலோர கார வடைன்னு சரி அது கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நெத்திலி ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு சூப்பர். மட்டன் சிக்கன் இது சாப்பிடும்போதே அந்த குழம்பு நல்லா இருக்குன்னு தெரியும். தயிர் மண்பானை தயிர் போல் இருக்குது. இது என்னதுமா குல்கந்தா? சரி போடும். தயிரில் குல்கந்தா ஓகே, வித்தியாசமாக இருக்குது. இது வந்து குல்கந்து வந்து பார்த்திங்கன்னா பீடலில் தான் போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து தயிரில் சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த தயிரோட குல்கந்தையும் சேர்த்து குல்கந்து செம திருப்தி. அருமையான சாப்பாடு. அதாவது வீட்டில் உபசரிக்கிற மாதிரி உபசரிக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த நஞ்சை விருந்தை கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்னன்னு சொல்லுங்கள். நஞ்சை விருந்தில் இப்போ ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டாச்சு. அந்த குடல், அந்த தலைக்கறி அல்டிமேட்டுங்க. அடுத்து இந்த ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் ரைட்டு, ஐஸ்கிரீம் எப்போவும் சாப்பிடுவோம். இப்போ அந்த காலத்து இந்த தேன் மிட்டாய், கம்மர்கட்டு அதையும் வச்சுருக்காங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த தேன் மிட்டாய், ஐஸ்கிரீம் கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இந்த தேன் மிட்டாயெல்லாம் வந்து கிடச்சிருக்கு, சாப்பிட்டு பார்க்குறேன். அடுத்து வந்து கம்மர்கட்டு சொல்லியிருக்காங்க. கம்மர்கட்டு இருக்குது. இதுவும் சாப்பிட்ட பின்னாடி ஒரு புதுசாக நஞ்சை விருந்தில் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அடுத்து ஜிஞ்சர் மரப்பம், இஞ்சி மரப்பம். அதாவது அந்த காலத்தில் வந்து தேன் மிட்டாய், இந்த இஞ்சி மரப்பம், அந்த கம்மர்கட்டு அதுதான் கடைசியில் வந்து அந்த மெனுக்கால் வந்து பெட்டி கடைன்னு போட்டிருப்பாங்க. அது நஞ்சை விருந்துன்றது ஒரு முழுமையான திருப்தி. வீட்டில் எப்படி சாப்பிட்டோமோ, சண்டே அன்றைக்கி வீட்டில் எப்படி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட மாதிரி அந்த டேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சர்வீஸும் சூப்பரு. ரெண்டாவது டைமிங் வந்து நம்ம வந்து ஒரு 12:30 மணிக்கு வந்தோம்னா கூட 4 மணிக்குள்ளே சாப்பிட்டுடலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.